ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டு ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 10 சின்ன வெங்காயம், 6லேருந்து 7 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வதக்கலாம். இந்த வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அதோட கிளாஸ் மாதிரி தெரியும். ஸோ அந்த டைமில் நம்ம வச்சுருக்க 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச் பட்டை இதையும் சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ப 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த தேங்காயும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஸோ அதனால தான் கடைசியாக சேர்த்துக்கோங்க. கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சால்னாக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். மோஸ்ட்டாக நான் குக்கரில் தான் செய்வேன். ஏன்னா ஈஸியாக நம்ம விசில் விட்டோம்னா கறியும் நல்லா வெந்துடும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 10லேருந்து 12 அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் டைம் இல்லாதனால பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 1 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்குனக்கப்புறம் நான் இன்றைக்கி கறி எடுத்து வச்சுருக்கேன். எலும்பும் கறியுமா தான் சேர்த்து எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் கறியும் சேர்த்துடலாம். கறி சேர்த்தக்கப்புறம் ஒரு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்தால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ரீசண்டாக நம்ம சேனலில் மட்டன் சூப் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி வதக்கி வச்சுருந்ததை ஆறிடுச்சு. அதை இப்போ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி. இப்போது நம்மளோட சால்னால் இதை சேர்க்க போகிறோம். குழம்புல சேர்த்து நான் தேவையான அளவு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் நல்ல தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இது திக்காக சாப்பிட்டிங்கனால தான் செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டும் ஊற்றி தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றியாச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸியை அலசி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். நம்ம வேறு எந்த மசாலா ஐட்டம்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. எல்லாமே நம்ம வதக்கி அரைச்ச பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்படி இந்த மாதிரி லைட்டாக கொதி வரப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. கறிக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நல்லா அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லாட்டி கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்தக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போது 6லேருந்து 7க்குள்ளே நல்லா விசில் விட்டுக்கோங்க. விசில் வந்தக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். கறி நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. எனக்கு 7 விசில் ஆச்சு. சூப்பராக கறி நல்லா வெந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இதை கண்டிப்பாக ரெசிபியை செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரைஸ்க்கு மட்டும் கிடையாது, புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குருமா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.